ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 பொருட்களை பயன்படுத்தி வாயில் கரையிற மாதிரி ஸ்வீட் வேர்க்கடலை அல்வா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலை நல்லா வறுத்து ஆறுனதும் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. கடையில் வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தோல் நீக்கிறதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 3/4 கப் அளவு தண்ணி, 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். முதல்ல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு விழுத அரைக்க முடியுமோ அந்த அளவு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன், அடிக்கனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்துடலாம். தீ ரொம்ப குறைவான தீயில இருக்கட்டும். நான்ஸ்டிக் பேனில் செய்ய விருப்பம் இல்லைன்னா அடிக்கனமான குக்கர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறைவான தீயில ஓரளவு கெட்டியாக்கி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வறுத்த கடலையாக இருக்கிறதால வேகணும்னு அவசியம் இல்லை. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டியிருக்கும். நிறைய நெய்யும் தேவைப்படும். நம்ம வறுத்த கடலை பயன்படுத்தி இருக்கிறதால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இந்த அளவில் கெட்டியாக இருந்தால் போதும். இனி இதில் 3/4 கப் அளவு வெள்ளை சர்க்கரை, சீனி. இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் பயன்படுத்திக்கோங்க. மண்டை வெல்லம் பயன்படுத்துகிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப உருகி தண்ணி மாதிரி வரும். திரும்ப கெட்டிப்பட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கலாம். கெட்டியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்கணும். இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஓரங்களில் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்குது. தீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். ரொம்ப சீக்கிரமாக 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாடியே கெட்டியாகி வந்துடும். இனி இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய். முதல்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம். இப்போ 1 டீஸ்பூன் நெய். வேர்க்கடலையிலையும் எண்ணெய் விட்டு வரும். அதனால நெய் ரொம்ப தேவைப்படாது. நம்ம சேர்த்திருந்த நெய் தனியாக விட்டு வந்திருக்கு. கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததும் தீயை ஆஃப் பண்ணிடலாம். உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் கொஞ்சம் வைக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தவித மாவும் சேர்க்கலை. நெய்யும் ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் நெய்யில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.